எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம அந்த மேரல்ஸ் படம் தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த சேனலில் எம்சியூவில் வந்து எல்லா படமும் சீரிஸை போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு கிரகத்தை காமிக்கிறாங்க. அந்த கிரகத்தில் வந்து டார்பன் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு அப்படியே வந்து அந்த கிரகத்தெல்லாம் உடச்சி அதுக்குள்ளே வந்து ஒரு காப்பு எடுக்கிறாங்க. இதே மாதிரி காப்பு இன்னொன்று வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காப்பு வந்து மிஸ் மார்வல் கிட்ட தான் இருக்குது. ஸோ மிஸ் மார்வல் அது வந்து அவங்களுக்கு தெரியாது. இன்னொரு காப்பு வந்து மிஸ் மார்வல் கிட்ட இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க அந்த காப்பு எடுத்துக்கிட்டு அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க காப்பு எடுத்துகிட்டு ஒவ்வொரு கிரகத்துலையுமே வந்து ஒவ்வொரு இயற்கை வளங்கள்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே எடுத்து அவங்களோட கிரகத்துக்கு அனுப்புவாங்க. ஸோ அவங்களோட கிரகத்துக்கு அதை செலுத்துவாங்க. அவங்க கிரகம் பேர் என்னன்னா ஹாரா. ஓகேவா? அந்த ஹாராங்கிற கிரகத்தில் வந்து ஹாராங்கிற கிரகம் வந்து அழிஞ்சிருக்கும். ஸோ அந்த அழிஞ்ச கிரகத்தை மறுபடியும் வந்து ரீபூட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு கிரகத்திலே இருக்கிற அந்த இயற்கை வளங்கள் எல்லாமே எடுத்து அவங்க கிரகத்துக்கு அனுப்புவாங்க. இவங்க எப்படி இதெல்லாமே வந்து அவங்க, அதாவது இந்த இயற்கை வளங்கள் எல்லாமே வந்து எப்படி அவங்க கிரகத்துக்கு அனுப்புவாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, அவங்க கையில் வச்சுக்கிட்டு அந்த காப்பை வச்சு தாங்க. ஸோ அந்த காப்பில் வந்து போர்ட்டல் மாதிரி போடுவாங்க. அந்த போர்ட்டலில் வந்து அங்கே இருக்கிற இயற்கை வளங்கள் எல்லாமே வந்து அவங்களோட கிரகத்துக்கு, அந்த ஹாராங்கிற கிரகத்துக்கு வந்து போகும். இவங்க வந்து இதே மாதிரி ஒரு போர்ட்டல் போட்டிருப்பாங்க. இன்னொரு இடத்துல அந்த போர்ட்டல் மாதிரி உருவாக்கிருக்கு. அது எங்கன்னா சாபர், அதாவது நம்ம நிக் ஃபியூரி இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் இருக்கும். இதை பார்த்த உடனே வந்து மோனிகா ராம்போவுமே வந்து நிக் ஃபியூரி கூட தான் இருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம நிக் ஃபியூரி வந்து இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேப்டன் மார்வல் கிட்ட சொல்லுவார். அதே மாதிரி அங்கே ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று உருவாயிருக்கும். ஸோ அது வந்து மோனிகா ராம்போவை பார்த்து சொல்லுவாங்க. அப்போ தான் கேப்டன் மார்வலுக்கு தெரிய வருது மோனிகா ராம்போ வந்து நிக் ஃபியூரி கூட தான் வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து அதான் கேப்டன் மார்வல் அந்த கிரகத்தில் வந்து அந்த போர்ட்டலும் நம்ம மோனிகா ராம்போ இந்த சாபர் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகிற அந்த போர்ட்டல் ரெண்டு பேரும் ஒன்றா தொடுறாங்க. தொட்டுற உடனே வந்து ஆளாலும் வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. சொல்லணும்னா வந்து நம்ம கேப்டன் மார்வல் தெரியுமாங்க, அவங்க வந்து மிஸ் மார்வலோட வீட்டுக்கு போயிடுறாங்க. மிஸ் மார்வல் வந்து நம்ம மோனிகா வந்து அந்த இடம் தெரியுமாங்க, அந்த சாபர் பக்கத்தில் அங்கே போயிடுறாங்க. டக்குன்னு நம்ம மோனிகா கேப்டன் மார்வல்லேருந்து கிரகத்துக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி மாற்றி போயிடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம கேப்டன் மார்வல் வந்து நம்ம மிஸ் மார்வல் வீட்டை பார்த்தா ஃபுல்லாக வந்து கேப்டன் மார்வல் ஃபோட்டோவாக தான் ஒட்டியிருக்கு. ஸோ அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அவள் வெளில வந்ததுக்கு அப்புறமா மிஸ் மார்வலோட அவங்க அம்மா அவங்க ஃபேமிலி எல்லாமே பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா வந்து டக்குன்னு கேப்டன் மார்வல் அங்கேருந்து பறந்து போயிடுறாங்க. இந்த டார்பன் எந்த இனத்தை சேர்ந்தவனா, கிரீ அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவர் தான். ஸோ அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட கேப்டன் மார்வல் பறந்து போயிட்டு அப்படியே அந்த டார்பனோட ஆளுங்களெல்லாம் போட்டு அடிக்கிறா. அப்போ தான் வந்து தெரிய வருது டார்பன் தான் அதெல்லாம் பண்ணது அப்படின்ற மாதிரிட்டு. ஸோ அப்போ உடனே வந்து டார்பனோட அந்த ஹாராங்கிற கிரகத்துக்கு வந்து கேப்டன் மார்வல் போகிறா. இடம் மாதிரி இருந்தாலும் தெரியுமாங்க, ஒவ்வொரு இடத்துல இப்போ அதெல்லாமே கரெக்டாகிடுது. ஸோ இப்போ வந்து நம்ம டார்பன் இருக்கா தெரியுமா, அவள் வந்து எங்கே போகிறா அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, ஸ்க்ரல்ஸோட இந்த கிரகம் இருக்கும், அந்த ஸ்க்ரல்ஸுக்கு ஒரு கிரகம் இருக்கும், அந்த கிரகத்துக்கு போகிறா. ஸோ அது பேர் டாரக்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ஸ்க்ரல்ஸ் கிரகத்துக்கு போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு பேசுகிறா. இந்த மாதிரி உங்கள் கிட்ட இருக்கிற எல்லா ஆக்சிஜனும் நான் எடுக்க போகிறேன், அந்த ஆக்சிஜனை மொத்தமாக எடுத்து என்னோட கிரகத்துக்கு நான் அனுப்ப போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுறா. நீங்கள் எங்கே இருந்தாலும் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வந்து இவ சொல்கிறா. யார்? நம்ம டார்பன் சொல்கிறா. ஸோ அந்த இடத்துக்கு கேப்டன் மார்வல் போகிறா. அங்கே போனதுக்கு அப்புறமா வந்து டார்பனோட அடியாருங்களா அடிக்கலான்னு போகிறா. டக்குன்னு வந்து என்ன ஆயிடுதுன்னா மறுபடியும் இடம் மாறிடுறாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து நிக் ஃபியூரியும் நம்ம மோனிகா ராம்போவும் வந்து அந்த சேபர்லேருந்து பூமிக்கு வரைக்கும் ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்குது. அந்த லிஃப்ட்டில் வந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாம் மாறி இடம் மாறிடுறாங்க. ஸோ கேப்டன் மார்வல் இருக்கிற வேண்டிய இடத்துல வந்து மிஸ் மார்வல் இருக்கா. ஸோ அந்த ஷிப்பில் வந்து ஒரு கூஸ் கூட இருக்குது. அதாவது கூஸ்ன்னு இருக்குதுமா, அந்த கூஸ் கூட இருக்குது. ஸோ அப்போ தான் எல்லாம் இடம் மாறி இருக்காங்க. அப்போ தான் வந்து என்ன உதவி பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த கூஸ் இருக்குது தெரியுமா, அதை மிஸ் மார்வல் பக்கத்தில் ஒரு கூஸ் இருக்கும். அந்த கூஸ் வந்து எல்லாருமே முழுங்கிடுது, அங்கே இருக்கிறவங்களாம் முழுங்கிடுது. டக்குன்னு எல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்புறமா அந்த கூஸுமே வந்து நம்ம மிஸ் மார்வல் கூட வந்துடுது. டக்குன்னு அந்த கூஸ் வந்து எல்லாரும் முழுங்கிச்சு தெரியுமா, எல்லாரையும் கக்கிடுது. அவனுங்கெல்லாம் வந்துட்டு எல்லாரையும் போல அடிச்சிட்டு இருக்காங்க. செம்ம ஃபைட் நடக்குதுங்க. அடியாளுங்களா இருந்தாலும் தெரியுமா, அவங்க எல்லாமே வந்து பொட்டலம் கட்டி உட்கார வச்சிட்டாங்க மிஸ் மார்வல் ஃபேமிலி. அப்புறமா வந்து அவங்க வீடு ரொம்பவே டேமேஜாக இருக்குது. அப்புறம் அப்படி கட் பண்ணினா நம்ம நிக் ஃபியூரியுமே அப்புறம் நம்ம மோனிகா ராம்போ இவங்க ரெண்டு பேர் தான் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து மிஸ் மார்வல் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்போ நேரங்காலம் புரியாமல் வந்து என்கிட்ட இருக்கிற பவரை காமிக்கிட்டோமா அப்படின்ட்டு அந்த காப்பு எடுக்கிற பவரை காமிக்கிறா. இடம் மாறிடுது. ஸோ இப்போ வந்து அதாவது கேப்டன் மார்வல் இருக்குது. அந்த கேப்டன் மார்வல் வந்து டார்பனோட இடத்துல இருந்துருப்பா. டக்குன்னு வந்து அந்த இடத்துக்கு இவளும் கேப்டன் மார்வல் வந்து மிஸ் மார்வல் வீட்டுக்கு போயிடுறா. ஸோ இந்த மாதிரி வந்து இடம் மாறிடுது. மிஸ் மார்வல் வந்து மேலே அப்படியே வந்து பொத்தனோட மாதிரி வரா. ஸோ வானத்துலேருந்து வரா. நீ உன்னால் முடியும், நீ போய் பறந்து போய் அவளை காப்பாற்றணும். நிக் ஃபியூரி வந்து மோனிகாக்கு அப்படியே மோட்டிவேட் பண்ண டக்குன்னு மோனிகா பறந்து போயிட்டு அவளை காப்பாற்றலான்னு போகிறாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம லேண்டு தானே ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மறுபடியும் மிஸ் மார்வல் பவர் யூஸ் பண்ணுறா. இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த டார்பனோட இடத்துக்கு, அதாவது டார்பனோட ஷிப்புக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே போயிட்டாங்க. வேறு வழி இல்லாட்டி கேப்டன் மார்வலுமே வந்து அந்த டார்பனோட ஷிப்புக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமா வந்து இவங்க மூணு பேருமே, அதாவது நம்ம மிஸ் மார்வல், மோனிகா ராம்போ, அப்புறமா நம்ம கேப்டன் மார்வல் இருக்காங்களா, இவங்க மூணு பேரும் ஒன்றா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் நம்ம வந்து த மார்வல்ஸ்னு கூப்பிடுவோம். ஸோ இவங்க மார்வல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, அதான் டார்பனோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கா. அப்போ தான் வந்து எப்படியாவது வந்து அந்த ஸ்க்ரல்ஸை காப்பாற்றணுமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. ஆனால் டக்குன்னு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, அவள் போர்ட்டல் போட்டுட்டா. ஸோ அந்த போர்ட்டல்லாம் என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கிற அந்த ஆக்சிஜன், அதாவது அவள் வந்து ஆக்சிஜன் தான் திருட வந்திருக்கா. ஸோ அந்த ஆக்சிஜன் எல்லாமே வந்து அவள் எடுத்துக்கிறா. ஸோ அதனால் வந்து டக்குன்னு ஸ்க்ரல்ஸை வந்து எங்கேயாவது அனுப்பணுமே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, வல்கேரியை கூப்பிட்டாங்க. ஸோ வல்கேரியை கூப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து ஸ்க்ரல்ஸ் அகதி ஆகிட்டாங்கல்ல. ஸோ அந்த வல்கேரியெல்லாம் கூப்பிட்டு நியூ ஆஸ்கார்டுக்கு வந்து
வந்து அந்த ஸ்க்ரல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அவங்களுமே வந்து நியூ ஆஸ்காருக்கு வால்கியூரியோட அந்த ஸ்க்ரல்ஸ் எல்லாமே போகிறாங்க. ஸோ இவங்க 3 பேருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நம்மளால தான் இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்ற மாதிரிட்டு. கேப்டன் மார்வல் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த ஹரா அழிஞ்சுது. ஏன்னா வந்து அவர் சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நினச்சி அந்த ஹரா கிரகத்தையும் வந்து அழிச்சிருப்பா. ஸோ அது வந்து அவருக்கு ரொம்பவே கில்ட்டாக இருந்திருக்கும். அந்த கில்ட்டினஸ்னாலே வந்து அவர் பூமிக்கு வராமல் அந்த இடத்துல அதாவது ஸ்பேஸ்லேயே தான் இருந்திருப்பா. ஸோ அதை பற்றி மோனிகா ராம்பு கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி வேலையில இதெல்லாம் சகஜம் தான், அவனை மன்னிச்சிடறான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மோனிகா ராம்புமே சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க 3 பேர், அதாவது நம்ம மிஸ் மார்வல், நம்ம மோனிகா ராம்போ அண்ட் கேப்டன் மார்வல், இவங்க 3 பேருமே ஒன்று சேர்ந்துறாங்க. ஸோ ஒன்று சேர்ந்து என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா எல்லாம் மாற்றி மாற்றி நம்ம நினைவுகளை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து என்ன பிளான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் கேப்டன் மார்வல் வந்து அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரிய வருது. என்ன தெரிய வருதுன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து இவ இருக்கா தெரியுமா, அந்த டார்வன், அவள் வந்து ஒரு பிளானட்டுக்கு போகிறா. ஸோ அந்த பிளானட் பேர் என்ன, அலாட்னா அப்படிங்கிற அந்த பிளானட்டுக்கு போகிறா. ஸோ அங்கே போயிட்டு அவள் என்னத்தை திருட போகிறா அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா நீரை வந்து திருட போகிறா. அந்த கிரகத்தில் வந்து 96% நீர் தான் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம மறுபடியும் டார்வனை தான் காமிக்கிறாங்க. ஸோ அவன் வந்து அவங்க மக்களுக்கு வந்து ஒரு சபதம் சொல்கிறான். அதை நான் சத்தியம் பண்ணுறேன், நம்ம கிரகத்துக்கு வந்து எப்படி நான் வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சிஜனை கொண்டு வந்தனும், அதே மாதிரி நீர் அப்புறம் சூரிய ஒளி இது ரெண்டுக்குமே நான் அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன், இது சத்தியம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் ப்ராமிஸ் பண்ணுறா. கேப்டன் மார்வல் இருக்கா தெரியுமா, அவள் வந்து அவங்க ரெண்டாவது மிஸ் மார்வல் அந்த நம்ம மோனிகா ராம்பு இவங்க 2 பேர்கிட்டையுமே வந்து அலாட்னா அப்படிங்கிற இடத்துக்கு தான் போகிறா அப்படிமா சொல்கிறா. ஸோ அப்போ தான் வந்து நம்ம கேப்டன் மார்வல் வந்து ஒன்று சொல்கிறா. என்னன்னா அந்த அலாட்னால வந்து ஒரு ராஜா இருப்பார். அந்த ராஜா கூட வந்து உடல்பாட்டுக்கு அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அந்த ராஜா உடல்பாட்டுக்கு வந்து நம்ம கேப்டன் மார்வல் வந்து அந்த அலாட்னாவோட அந்த ராஜா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஸோ இப்போ வந்து அவள் மருமகளாக அந்த அலாட்னாவோட மருமகளே அவள் தான், கேப்டன் மார்வல் தான். ஸோ இப்போ வந்து அவள் மாமியார் வீட்டுக்கு போகிறா. அதனால் வந்து இவங்க எல்லாமே கிளம்புறாங்க. அவள் வந்து அதாவது இந்த டார்வன் வரதுக்கு முன்னாடி நம்ம அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. 3 பேர் அந்த மார்வல்ஸ் வந்து வந்து ஒன்றா சண்டை போட்டது இல்லை. ஸோ ஒரு சிங்கில் வந்து நம்ம எப்படியா சண்டை போட்டு இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சண்டை போடலாம், அந்த மாதிரி சண்டை போடலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்புறமா வந்து நிக் ஃபியூரி கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு அலாட்னான ஒரு இடத்துல தான் வந்து அவன் வந்து நீர் எடுக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து நிக் ஃபியூரி கிட்ட ஃபுல் பிளானுமே சொல்கிறாங்க. ஸோ இப்போ கட் பண்ணினா இந்த மார்வல்ஸ் வந்து இப்போ வந்து அலாட்னா அப்படிங்கிற அந்த கிரகத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா இந்த டிஸ்னி படத்துலலாம் வந்து தெரியுமா அப்படியே ஃபுல்லாக டான்ஸு பாட்டுன்னு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அவனோட மொழியே வந்து பாட்டு தான். ஆனால் அந்த ராஜா மட்டும் அப்படி பேசுகிறான். ஸோ அந்த ராஜா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து அவன் டார்பன் அப்படின்னு ஒருத்தி வரா. ஸோ அவன் வந்து நீர்லாம் எடுக்க வரா, நீ தான் வந்து உன் படையை வச்சு நீ அவள் தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருமே வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து அதாவது அந்த ராஜா வந்து ஓகே அப்படிமா சொல்கிறாரு. அவங்க படையிலோட வராது. பார்த்தா டார்பன் வந்து அவள் படையோட வந்துகிட்டு இருக்கா. அந்த ஹாராலேருந்து அவளோட படையோட அவங்க வரா. எல்லாம் பயங்கரமாக சண்டை போடுகிறாங்க. ஸோ டார்பன் மட்டும் சும்மா இல்லைங்க, மார்வல்ஸை போட்டு பொழக்கிறா. மார்வல்ஸு செம்மடி வாங்குறாங்க டார்பன் கிட்ட. இந்த சண்டையில் மிஸ் மார்வல் கையில் இருக்கிற அந்த காப்பை வந்து அவள் பார்த்துட்றா. டார்பன் பார்த்துட்றா. அந்த காப்பை எப்படியாவது எடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து அதாவது 2 காப்புங்க, அந்த 2 காப்போட ஒரு காப்பு பாதி தான் வந்து மிஸ் மார்வல் கிட்டே டார்பன் கிட்டே இருக்குது. அந்த காப்பை எப்படியாவது எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் வந்து கஷ்டப்படுறா. ஆனால் வந்து செம்மடி வந்து டார்பனும் வாங்குறா. பட் அவள் வந்து என்ன தான் கஷ்டப்பட்டாலும் அவள் கையிலேருந்து அந்த காப்பை வாங்க முடியல. ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறா, மார்வல்ஸ் என்ன பண்ணுறான்னா அந்த கேப்டன் மார்வல் வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் வச்சிருப்பா. ஸோ அந்த ஸ்பேஸ்ஷிப்பை வச்சு எப்படியாவது நம்ம வந்து இதை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம டார்பனோட சண்டை போடுவாங்க. ஆனால் டார்பன் வந்து சண்டை தப்பிச்சிடுவா. கூட வந்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறா. அங்கே இருக்கிற எல்லா தண்ணியுமே அப்படியே உரியிறா. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற எல்லா தண்ணியுமே உறிஞ்சு அப்படியே வந்து அவளோட ஹாரா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்து அந்த ஹாரா கிரகத்துக்கு வந்து அந்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து அனுப்புகிறா. இப்போ கட் பண்ணினா நமக்கு நம்ம மிஸ் மார்வல் ஃபேமிலியை வந்து அந்த சாபர் அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார் நிக் ஃபியூரி. ஸோ இப்போ அவங்க எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு. அந்த இபி பவர் கட் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா நிறைய முட்டை இருக்குது. இது என்ன முட்டை அப்படிமா நிக் ஃபியூரியுமே வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ கட் பண்ணினா நமக்கு இந்த இவளை தான் அந்த டார்பனை தான் காமிக்கிறாங்க. அவள் வந்து உடனே நம்ம போயிட்டு அந்த சூரிய ஒளியை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் பிளான் போட்டா. ஸோ பூமியில் இருக்கிற அந்த சூரியனோட எல்லா பவரையுமே நம்ம இழுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் பிளான் போட்டா. இதை தெரிஞ்சுக்கிட்ட மார்வல்ஸுமே வந்து அவளை தருகிறதுக்காக போகிறாங்க. ஸோ நிக் ஃபியூரிக்கு வந்து இது தெரிய வருது. இதை தெரிஞ்ச வந்தவங்க என்ன பண்ணுறது பார்த்துருந்தீங்கன்னா அங்கே இருக்கிற அங்கே மக்கள்லாம் இருப்பாங்க தெரியுமா. ஸோ மார்வல்ஸோட ஃபேமிலி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பூமிக்கு எப்படி அனுப்பணும் என்ன பண்ணுறது தெரியலன்னு இருக்கும்போது கூஸ் வருது. ஸோ அந்த கூஸ் தான் அந்த முட்டையெல்லாம் போட்டிருக்கு. அங்கே நிறைய முட்டை இருக்கிறத பார்க்குறாரு. அந்த முட்டையெல்லாம் போடுறது கூஸ் தான். அந்த கூஸ்லேருந்து அப்படியே பூனெல்லாம் வருது. ஸோ இந்த கூஸ் அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கூஸை வந்து எல்லா மக்களையும் முழுங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த கூஸ் வந்து எல்லாரையும் முழுங்குது. டக்குன்னு அதை வச்சு எப்படியோ போய் பூமிக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த கூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்பேஸ்ஷிப் வச்சு பூமிக்கு போகிறாங்க. டக்குன்னு அந்த கூஸ் எல்லாமே எல்லாரையும் கக்க சொல்கிறாங்க. எல்லா மனுஷனையும் கக்கிடுறாங்க. ஸோ இப்போ மனுஷன் எல்லாமே வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து டக்குன்னு வந்து பூமிக்கு வந்துட்டாங்க. ஏன்னா சூரிய ஒளி அவங்க திருடுறதுனால வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பெரிய பாதிப்பாடு போயிடும். ஸோ அதனால் வந்து இவங்க எல்லாமே வந்து அப்படி பூமி கூட்டு வந்துட்டாங்க. டக்குன்னு வந்து டார்பனை பிடிச்சிடுறாங்க. டார்பனை பிடிச்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா உனக்கு சூரிய ஒளி தானே வேணும், நாங்கள் உனக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அதாவது கேப்டன் மார்வல் இருக்கா தெரியுமா, அவளோட சக்தியை வச்சு சூரிய ஒளி உங்கள் ஊரில் இருக்கிற அந்த ஹராவோட அந்த கிரகத்தில் இருக்கிற சூரிய ஒளி நாங்கள் ஏற்பாடு பண்ண சொல்கிறாங்க. டக்குன்னு வந்து அவள் நம்ப மாட்டேங்கிறா. ஸோ அவள் நம்பவே இல்லை. அதாவது அவள் வந்து யார் நம்ம டார்பன் வந்து நம்புற மாதிரி அவள் வந்து நடிக்கிறா. டக்குன்னு வந்து என்ன பண்ணா மிஸ் மார்வல் மற்ற கையில் இருக்கிற காப்பை வந்து எடுத்து கையில் மாட்டிக்கிறா. கையில் மாட்டினதுக்கு அப்புறமா அது அப்படியே வந்து சக்தி ஓவர்லோட்
எக்ஸ்ப்ளோட் ஆனோடனே அவள் அப்படியே சாம்பலாக போயிடுறா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் மிஸ் பண்ண ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஏன்னா வந்து அவளுக்கு 2 காப்பு கிடச்சிருச்சுல. ஸோ ஒரு கையில் ஒரு காப்பு, இன்னொரு கையில் ஒரு காப்பு மாட்டிக்கிறான். ஸோ இந்த மாதிரி சாம்பல் வாங்கினதுனால வந்து அதாவது அவள் டர்பன் இருக்கா தெரியுமா. ஸோ அவள் வந்து செத்தனால வந்து அவள் அப்படியே கறிக்கு போய் தான் செத்துருப்பா. ஸோ அதனால் வந்து விண்வெளியில் வந்து ஒரு பெரிய ஓட்டம் வந்துடும். அதனால் வந்து மோனிகா ராம்போவை அனுப்புகிறாங்க. எப்படி அனுப்புகிறாங்கன்னா கேப்டன் மாரோட சக்தியும் மிஸ் பண்ண சக்தியும் வச்சு அவளை வந்து அப்படியே அங்கே போய் அனுப்புகிறாங்க. எங்கே அந்த விண்வெளிக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அவள் பாட்டுன்னு வந்து அந்த ஓட்டை எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிடுறா. டக்குன்னு பார்த்தா அங்கே மேலேயே மாட்டிக்கிறா. ஸோ விண்வெளியில் அவள் மாட்டிக்கிறா. அவளை காப்பாற்றவே முடியல. அப்புறம் அந்த சூரிய அதாவது நம்ம கேப்டன் மார்வல் என்ன பண்ணுறா அந்த சூரிய ஒளி இருக்குது தெரியுமா. ஸோ அதை போய்ட்டு அவள் சக்தியை வச்சு அந்த ஹராங்கிற நாட்டுக்குமே வந்து சூரிய ஒளியை கொடுக்குறா. இப்போ கட் பண்ணினா நமக்கு ரொம்ப மிஸ் மார்வல் தான் காமிக்கிறாங்க. ஸோ வந்து பூமிக்கு போய் நிக் ஃபியூரி கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து மோனிகா ராம்போ தியாகம் பண்ணியிருக்கா. ஸோ விண்வெளிக்காக தான் தியாகம் பண்ணியிருக்கா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவள் வரவும் மாட்டா. நிக் ஃபியூரியுமே ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குலாம் போயிடுறாரு. அண்ட் அப்படியே நம்ம இவர் இருக்கா தெரியுமா கேப்டன் மார்வல். ஸோ இவன் மிஸ் மார்வலோட வீடு வந்து டேமேஜ் ஆனதுனால நம்ம மோனிகா ராம்போட வீட்டை வந்து கேப்டன் மார்வல் கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே அதை பாய் சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம மிஸ் மார்வல் இருக்காங்க தெரியுமா. அவங்க வந்து நம்ம கேட்டை பார்க்க போகிறாங்க. அதாவது ஹாக்கி சீரிஸில் வந்து தெரியுமா கேட் பிஷப் அவங்கள பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஸோ அவங்கள பார்த்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்க, நம்ம ஆண்ட்மேன் இருக்கான் தெரியுமா அவங்க பொண்ணையும் கூப்பிடலாம், நம்ம வந்து ஒரு யங் அவெஞ்சர்ஸ் உருவாக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒரு கட் பண்ணினா நமக்கு ரொம்ப மோனிகா ராம்போ தான் காமிக்கிறாங்க. ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே வந்து மரியா ராம்போ இருக்காங்க. அம்மான்னு சொல்ல யார் அம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு எக்ஸ்மேனில் வந்து பீஸ்ட் வராருங்க. ஸோ அவர் பார்த்துட்டு வந்து இது வந்து எக்ஸ்மேனோட பிரபஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ எக்ஸ்மேன் பிரபஞ்சத்தில் மாட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மோனிகா ராம்போ சொல்கிறாங்க. இதோட த மார்வல்ஸ் படமும் வந்து முடிவுக்கு வருது.